வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்டு இல்லை 3 லட்டு சாப்பிட்ணும், அதுதான் டாஸ்க்கு. அதில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1 என்னென்னா ஒயிட் கலர் பிளேட்டில் வர லட்டு வந்து ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் மேட்சுக்கும் ஒவ்வொரு லட்டு எடுத்துக்கணும், ஓகேங்களா? அது காமன் லட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பிளேட், அதில் வந்து நண்பனை சூஸ் பண்ணி ஒரு காரணத்தை சொல்லணும். மூணாவது லட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை சூஸ் பண்ணி ஒரு லட்டு கொடுக்கணும், ஓகேங்களா? இதுதான். ஸோ அந்த லட்டில் என்னென்னா ஒயிட் கலர் பிளேட்டில் ஒரு ஸ்டார் இருக்கும், ப்ளூ கலர் பிளேட்டில் ஒரு ஸ்டாரு, அப்புறம் ரெட் கலர் பிளேட்டில் ஒரு ஸ்டார், ஆக மொத்தத்தில் 3 ஸ்டார் இருக்கும். இந்த 3 ஸ்டார் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி லட்டை பேஸ் பண்ணி இல்லை ஸ்வீட்டை பேஸ் பண்ணி டாஸ்க்லாம் நடக்குமா. ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக நடக்கிற டாஸ்கில் யார் அதிகமான ஸ்டார், ஸோ இந்த மாதிரி டாஸ்கில் வரும்போது அது வந்து லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் மக்களே. லக்கு படி யாருக்கு போய் சேருதோ அந்த வகையை தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் யாருக்கிட்ட அதிகமான ஸ்டார் இருக்கோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கிடைக்க போகுது. அந்த பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு ரீசனே இல்லாமல் 2 பேரை டேரெக்டாக நாமினேஷன் பண்ணலாம். செம்ம இது இல்லை, அவருக்கு பவர் கிடச்சிச்சின்னா டேரெக்டாக தூக்கி நாமினேஷனில் போட்டுடலாம். ஓட்டு போட்டால் கூட மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பவராக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துடலாம். மாயா வந்து ரவீனாக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மீனிங் கொடுத்துட்டாங்க. எனிமி வந்து விஷ்ணுவை வெரி குட் பிளேயர், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி மாயா வந்து விஷ்ணுவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரவீனா வந்து விஷ்ணுவை வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாங்களா, ரொம்ப பேசுகிறாங்க, அங்கே கனெக்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்பவே இருக்குது, அதனால் ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. ரவீனா வந்து மாயா வந்து ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக மாயா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. சரி, ஓகே, விட்டுருங்க. மணி வந்து கூல் சுரேஷ் வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி, அதை விட்டுறலாம். தினேஷ் வந்து அந்த கேப்டன்சி தினேஷ் ஆனது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணார் போல். ஸோ தினேஷ் ஆனது ஒரு விதமாக மணிக்கு பிடிக்கல அப்படின்றது கிளியராக தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இதுவாக இருக்கார். கேப்டன்னா ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் ஏன் வேலை வாங்க முடியும், அப்படி வாங்கினா தான் அவருடைய ஸ்டைல். அப்படி நீங்கள் எதிர்பார்க்கறது பண்ண முடியுமா? அதனால் அவர் எதிரியாக கதறாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்டாக ஆனஸ்டி இருக்குது என்கிட்ட, அவகிட்ட பாசிட்டிவ். இந்த வீட்டில் பல பேர் கூட நான் க்ளோஸாக இருந்திருக்கேன், ஆனால் அவகிட்ட இருக்கிற ஆனஸ்டியும் அவகிட்ட இருக்க பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோவிகா எனிமி என்னன்னா ஸோ அவளை வெளியும் தெரியும் உள்ளேயும் தெரியும், பட் வெளியே இருந்த இது வந்து உள்ளே எனக்கு கிடைக்கல. சில இடத்துல வந்து போன வாரம் டாஸ்க்லாம் நடந்தப்போ அவள் வந்து பேசியிருக்கலாம், அதை தடுத்து நிறுத்திருக்கலாம், அது எதுவுமே பண்ணலை, அதனால் எனிமி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அவங்க எடுத்த லட்டில் ஒரு ஸ்டார் கிடச்சிச்சு. அவங்களோட ஒயிட் கலர் பிளேட்லேருந்து எடுத்தாங்களே அதில் ஒரு ஸ்டார் கிடச்சிச்சு. அடுத்து பாலா வந்து தினேஷை வந்து ஸோ ஃப்ரெண்டாக பார்க்குறாராம். ஆனால் எனிமியை யாராக தெரியுமா பார்க்குறாரு? பாலா அர்ச்சனாவை பார்க்குறாரு மக்களே. ஏன்னா போன வாரம் அர்ச்சனா எதுவுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணலையா, எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணலையா, அதனால் எனிமையாக பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு ரீசன் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து அர்ச்சனா வந்து விசித்ரா, ஸோ நான் லோவாக இருக்கும்போது யாருமே என் கூட இருந்தது இல்லை, இந்த இடத்துல இவங்க தான் எனக்கு முதல்ல வந்து இருந்தாங்க அப்படின்ற கேட்டகரியில் ஸ்டார் கொடுத்தாங்க. அந்த லட்டில் ஒரு ஸ்டார், விசித்ராவுக்கு 2 ஸ்டார் கிடச்சிது. அவங்க எடுத்த லட்டில் 1, அர்ச்சனா கொடுத்த லட்டில் ஒரு ஸ்டார், 2 ஸ்டார் அவங்க கிடச்சிச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா எனிமையாக பார்க்குறேன். ஏன்னா போன வாரம் வந்து எனக்கு கனெக்டிவிட்டி உங்கள் கூட இருந்தது, நீங்கள் கேப்டன் ஆனப்போ கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்தது, அதெல்லாம் மீறி வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை எனக்கு பிடிக்கல, அதனால் நான் உங்களை எனிமையாக பார்க்குறேன்ற மாதிரி ஓப்பனாக ரீசனை சொல்லிட்டாங்க. பிராவோ மாயா வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாராம், ஃபைட்லேருந்து ஃப்ரெண்டாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி. எனிமி வந்து என்னென்னா சர்காஸ்டிக் கமெண்ட், ஒரு சில இடத்துல மணி பேசுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் என்னை காயப்படுத்துது, அதனால் அவர் எனிமி அப்படின்றது கொடுத்துட்டாரு. நிக்சனுக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் க்ளோஸ் ஆகிட்டாராம். ஸோ ஐஷு போனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் தாங்க போடுறதெல்லாம் வாங்கிப்பார், என்ன சொன்னாலும் கேட்டுப்பார், அந்த கேட்டகரியில் விக்ரம் இருக்கார். எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், இப்போ நடந்த சில விஷயங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்ட விஷயம் நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் அப்படின்ற மாதிரி அவர் எனிமி. அடுத்து கூல் சுரேஷ் வந்து தினேஷ் கூட நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்றதால அவர் ஃப்ரெண்டாக. விசித்ரா வந்து குழம்பு வைக்கிறது கூட சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அவர் குழம்பை மீன் பண்ணுறாரா இல்லை அர்ச்சனாவை ஏற்றி விட்டு மீன் பண்ணுறாரான்னு தெரியல. ஸோ அந்த கேட்டகரியில் விசித்ரா. அடுத்து விஷ்ணு, மாயா வந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற கேட்டகரியில் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துட்டாரு. அப்போ புள்ளி கேங்கில் அடுத்த ஒரு சீட்டு வாங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. புள்ளி கேங்கில் ஒரு மெயின் மெம்பர் ஆகியிருக்கார் விஷ்ணு அவர்கள். அடுத்து விசித்ரா வந்து அவங்கள காலி பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேமில் வேறு லெவலான மூவ்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு மூவும் ஒருத்தனை தட்டி தூக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களோட ஆடணும்னா நான் எதிரியாக தான் இருக்கணும் அப்படின்றதும். பூர்ணிமா வந்து அர்ச்சனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போன வாரம் நடந்த பிரச்சனைகள்லாம் அது வேறு பக்கம் இருக்கட்டும், இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுன்றாங்க. அர்ச்சனா பார்த்துருமா, அந்த பொண்ணு கூட நீ சேராமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆல்ரெடி உனக்கு எதிராக ஒரு கூட்டணி சதியே நடக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து விசித்ரா கிட்ட உண்மையே இல்லை, ஸோ அந்த உண்மையே இல்லைன்ற காரணத்தால் ஒரு லட்டு. அடுத்து அக்ஷயா வந்து விக்ரம் ஃப்ரெண்டு, மணி வந்து டிஸ்கரேஜிலிருந்து என்கரேஜ் பண்ணுறாராம், அதனால் மணி வந்து எனிமி வில்லன். ஜோவிகா வந்து விக்ரம் நல்ல ஃப்ரெண்டாக, நம்ம சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணுறான், அப்சர்வ் பண்ணுறான், அப்படியே எது சொன்னாலும் போய் கேட்டுக்கிறான் பொறுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. சூப்பர், அப்படிப்பட்ட ஆள் தான் உங்களுக்கு தேவை. கரெக்டாக விக்ரம் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பார்.
அடுத்து விசித்ரா வந்து பாசம் வச்சு ஏமாத்துறாங்க, அது ஒரு ஃபேக்காக இருக்குது, நல்லா பொய் சொல்கிறாங்க, போன வாரம் அர்ச்சனாவை இப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து லாஸ்ட்டாக வந்து நிக்சன் நிறைய பேர் கூட கனெக்ஷன் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் அவங்க கூட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரீசனு. கடைசியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு கூட எனக்கு செட் ஆக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார், எங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட பேரை சொன்னார். மின்னல் மாதிரி நான் மின்னலே படம் மாதிரி நாங்கள் 2 பேர் இருக்கோம். அப்போ உடனே கூல் சுரேஷ் கேட்டார், அந்த ஹீரோயின் யாரையா, ரீமா சென் யாரா? ரீமா சென் உனக்கு தெரியலையா கூல் சுரேஷ், வேறு யார், பூர்ணிமா தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கரெக்டாக பாருங்கள், விஷ்ணுவும் பூர்ணிமாவுக்கு ரூட் விடுறாரு, விக்ரம் இப்படி போகுது, அப்போது அந்த ரீமா சென் யாராக இருக்கும், பூர்ணிமாவை தானே இருக்கும். ஸோ இதுதான் மக்களே. ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு 3 ஸ்டார் போச்சுன்னா விசித்ரா கையில் 2 ஸ்டார் இருக்குது, மணிச்சந்திரா கிட்ட 1 ஸ்டார் இருக்குது. இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் லீடிங்கில் இருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாள் போனால் யாருக்கிட்ட அதிகமான ஸ்டார் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.